இந்த வாரம் நம்ம சஞ்சிதா அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய வழக்கை பற்றி நம்ம பேச போகிறோம். சஞ்சிதா வந்து அவங்க அப்பா அம்மாவோட தான் இங்கே வந்திருந்தாங்க. நான் வந்தபோது வந்து அவங்க என்கிட்ட ஏற்கனவே கேஸ் நடந்துட்டுருக்குன்னு ஒரு விவரத்தை என்கிட்ட சொன்னாங்க. உடனே நான் எப்போவுமே அந்த பழைய கேசஸ் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா இதை நான் சொல்ல வேண்டியது நிறைய பேர் எங்கிட்ட, மேடம் எங்கள் கேஸ் 3 வருஷம் ஆயும் முடியல, நீங்கள் நடத்தி கொடுங்கன்னெல்லாம் கேட்டு வர்றாங்க கிளையண்ட்ஸு, நம்ம நக்கீரன் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு. ஓகே. ஆனால் பொதுவாகவே இன்னொருத்தர் போட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தள்ளி போன வழக்குகளை எல்லாம் நான் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு வழக்கு போடும் பொழுதே ஒரு அட்வொகேட் வந்து ப்ளீடிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னென்ன காரணங்களுக்காக இந்த வழக்கு போடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வரணும். அது சரியான முறையில் போடணும், சட்டத்திற்கு ஏற்ற வகையில் நம்ம போடணும். அப்புறம் சில பேர் இன்சிடென்ட்ஸே சொல்ல மாட்டாங்க, நிகழ்வுகள் என்னென்ன நடந்ததுன்னு. அதெல்லாம் சொல்லலைன்னா கேஸ் நிற்கிறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில தான் சஞ்சிதாவும் அவங்களோட பேரண்ட்ஸும் என்னை வந்து பார்த்தாங்க. அதை கொண்டு வந்த இந்த மாதிரின்னு கட்டு வச்ச உடனே சொல்லிட்டேன், சார் நீங்கள் எதுக்கு இதை என்கிட்ட வரை கொண்டு வரீங்க, இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன் சார் அப்படின்னு. அவங்க 2 பேருமே கொஞ்சம் வயசானவங்க. அவங்க கண்ணில் தண்ணி விட, இல்லை மேடம் நாங்கள் வேற ஒரு வக்கீலை நம்பி போனோம், அது இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, நீங்கள் தயவு செய்து சொல்லுங்கள், நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்து செஞ்சு கொடுங்க என் பொண்ணுக்கு அப்படின்னு. வேறு வழி இல்லை, சரின்னு எடுத்தோம். எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த பெட்டிஷனை படித்து பார்த்தா அந்த மனிதன் வந்து சஞ்சிதாவுடைய ஹஸ்பண்ட் வந்து இந்த பொண்ணு மேலே ரொம்ப குறையாக சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் சொல்லி இந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மா சொல்கிற பேச்சு தான் கேட்குது அப்படின்னு. அப்போ கேட்டேன், மாப்பிள்ளையெல்லாம் நீங்கள் பார்த்து தானே சார் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு. அவர் சொல்கிறார், ஆமாங்க மேடம், வேறு யாரும் இல்லைங்க மேடம், எங்கள் அக்காவுடைய பையன், நம்ம சொந்தத்துக்குள்ளே கொடுத்துக்கலாம்னு நினச்சது நான் பண்ண தப்பாக போச்சு அப்படின்னு. சரி, அப்புறம் அந்த பையன் என்ன தான் எழுதியிருக்கான் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த பொண்ணு லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுவா, எனக்கு வருமானம் ரொம்ப கம்மி, அவள் தன்னுடைய இஷ்டத்துக்கு இருக்கணுங்கிறதுக்காக அப்பா அம்மாட்ட போய் கடன் வாங்கிட்டு வருவா, அவள் செலவு செய்வா, அப்புறம் என்னை மதிக்கிறது இல்லை, நான் என்ன தான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாலும் அவளுக்கு பொருந்தாது, எங்கள் அம்மா கூட சண்டை போட்டுகிட்டே இருப்பா, என்னை மதிக்கிறது கிடையாது, அவங்க வீட்டிலேருந்து எல்லாரும் என்னை வந்து சண்டை பிடிக்கிறதுக்கு வராங்க, எங்களை அவமானப்படுத்துறாதான்ப்பாங்க, அப்புறம் அவங்க பாட்டியெல்லாம் வந்துட்டு நீ ஒழுங்காக வந்து தனி கொடுத்தனும் இருக்கிறியா என் பேத்தியோட இல்லையா அப்படின்னா பாரு உன் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான வரிசையாக சொல்லிட்டு